ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் நம்ம குமரனும் நிவின்னு ஒரு பக்கத்தை சுற்றி வளைச்சு கேட்குறாங்க. எதுக்குப்பா இப்படி சுற்றி நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தா, என்னதாம்மா உன் மனசில் நினைக்கிறேன், சேர்ந்து வாழ போகவும் மாட்டேன்னு சொல்கிறேன், டைவர்ஸில் கையெழுத்து போட்டும் கொடுக்க மாட்டேங்கிற, என்னதான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, நம்ம குமரனுக்கு விஷயம் தெரியாது, ஏன்னா இவங்க கன்சீவாக இருக்காங்கங்கிறது. இதை நிவின் சொல்லாமலே மறைச்சி வச்சுட்டு இருக்காரு. என்ன விஷயம் நிவினுக்கு தான் தெரியும். சரி, என்னதான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நான் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கும் போது இந்த பாட்டி பல்லு போன பாட்டி வந்து படக்குன்னு ஒன்று சொல்லி பிடிச்சுங்க அப்படின்றாரு. பல்லு போன பாட்டி இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும்பா, அதுக்காக உன்னோட ஃபியூச்சரை நீ ஏன் கெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக தான் நான் விஜய்க்கு கால் பண்ணுறேன், விஜய் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நீ நாய் மாதிரி துரத்தி விடுவ, போட்டு டார்ச்சர் பண்ணுவ, எல்லாத்துக்கும் பின்னாடியே வருவாருன்னு நினப்பு இருக்கா? அவருக்கும் கொஞ்சமாவது எப்படி சொல்கிறது, சுயமரியாதை இதெல்லாம் இருக்குல்லப்பா. அதை தான் இவரும் சொல்லிட்டாருங்க. நிவின் ஃபோன் அடிச்சு, ஏன் நீங்கள் காவேரி ஃபோன் பண்ணதுக்கு எடுக்கலையான்னு சொல்லி கேட்க, அவள்கிட்ட நான் பேசக்கூட முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அவள் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாரு. நோ 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 அப்படிங்கிறாரு. என்னடா அது, இப்படி பாட்டு போட்டுட்டு இவங்க ஃபீல் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் காவேரியே போனாலும் விஜய் வேணாங்கிறாரு. நல்ல முடிவு, சிறந்த முடிவு, இதுலேயே உறுதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விஷயத்த சொல்கிறாங்க, பாட்டியால் தான் நீ இப்படி புரிஞ்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, மறுபடியும் பாட்டி வந்துருச்சுங்க. மறுநாள் காலையில் உடனே என் சொன்னே வந்து கையெழுத்து போடுறேன்னு டார்ச்சல் பண்ணுது. உடனே போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அமௌண்ட் வேணா வாங்கி தரேன், கையெழுத்து போடு, நீ தான் அமௌண்ட்டுக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சிருச்சுங்க. இதை பார்த்தோன்னே பொங்கிருச்சு நம்ம சாரதாவுக்கு. கையெழுத்து போடுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, என்னால் போட முடியாதுமான்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உடனே பாட்டி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரியோட அம்மா சாரதா நிற்க வச்சு சரமாரியா கிளின்னு கிளிக்கிறாங்க. இந்த கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க ரியாக்ஷன். கடைசியில் நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயோட பொண்டாட்டியாவே வாழ ஆரம்பிச்சிட்டேன், இப்போ கன்சீவா இருக்கேன்னு போட்டு உடைக்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு.